எல்லா தோல்விக்கும் தேவன் ஆதரவானவர் அல்ல, அவைகளுக்கு தேவன் எதிரானவர். மேன்மையடைய முடியாதபடி தடுக்கிற, சுகமாக இருக்க முடியாதபடி தடுக்கிற எந்த சூழ்நிலைக்கும் தேவன் எதிரானவர். ஹல்லேலூயா. தாவீதுக்கு விரோதமாய் எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தாலும் மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்குன்னு சொன்னான். அவனுக்கு மறைவான சூழ்ச்சிகள் எத்தனை இருந்துச்சு. அவனை கொல்ல வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் ராஜ்யபாரத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சவுலின் மூலியமாகவும் சொந்தத்தின் மூலியமாக எவ்வளோ எதிர்ப்பு வந்தது. கர்த்தருடைய ஆதரவு தாவீதுக்கு இருந்ததுனாலே ராஜாவை எதிர்த்து நின்றாலும் தேசமே எதிர்த்து நின்றாலும் தேவன் ஆதரிக்கிற மனுஷியை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய என்ன வியாதிகளானாலும் சரி, எடுக்கிற முயற்சியெல்லாம் தோல்வியாகி வந்து கொண்டாலும் சரி, நம்பிக்கை இழந்து போகாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க இந்த காலையில் இயேசுவானவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சகலத்தையும் இழந்து நிற்கிறோமா? சகலத்திலும் நம்பிக்கை இல்லையா? இன்றைக்கு இந்த காலையில் விசுவாசத்தோடு பாடுங்க. என் தேவன் துவக்கினால் அதை சரியாக முடிப்பார், அதை ஆசீர்வாதமாக முடிப்பார், அதை வெற்றியாக முடிப்பார். ஆமேன். பாடுவோமா? ஆமேன். இந்த நிலை இப்படியே இருக்காது. தோல்வியே உங்களோட வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டு இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியின் முடிவு தான் உண்டு. ஒரு அந்த வெற்றியை அனுபவிக்கிற வாழ்க்கை கத்த தருவார். ஆமேன். பாடுவோமா? நல்ல செழிப்பிலே நடத்தி எல்லையை பெருக்கி, நல்ல செழிப்பிலே நடத்தி உன் எல்லையை பெருக்கி, உன்னோடிருப்பேன் என்னாலும் நான் உன்னோடிருப்பேன், உன்னை கைவிடாதிருப்பேன் காலமெல்லாம் உன்னை கைவிடாதிருப்பேன், உன்னை கைவிடாதிருப்பேன் காலமெல்லாம் உன்னை கைவிடாதிருப்பேன், உன்னோடிருப்பேன். ஆமென்.